இப்போ நான் போடுற வீடியோ வந்து உரங்களை பற்றியது. அதாவது உரங்கள்னால், இப்போ நீங்கள் வந்து செண்பக செடி வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போடுற பொதுவாக நம்ம என்ன போடுவோம்? வெர்மி காம்போஸ்ட்டு, பிளட் மீலு, போன் மீலு, கவுடங் மேன்யூர், அப்புறமா வந்து பவுல்ட்ரி மேன்யூர்னால் ஆடு மாடு கோழி கழிவு, கவு மேன்யூர்னால் மாடு கழிவு, ஆடு மாடு கழிவு தான் வந்து கவுடங் மேன்யூர், கோட்டங் மேன்யூர். அப்புறமா வந்து வெர்மி காம்போஸ்ட்னால் காய்கறி கழிவை உரமாக பயன்படுத்துவோம். அந்த காய்கறி கழிவு சீக்கிரமாக உரமாக மாறணும்னா அதில் வந்து புளிச்ச மோர், அப்புறமா வந்து வீட்டில் புளிச்ச மாவு ஏதாவது இருந்ததுன்னா அதை போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த காய்கறி கழிவு வந்து சீக்கிரம் உரமாக மாறிடும். இதுக்கு வந்து கெமிக்கல் கூட ஆன்லைனில் கிடைக்குது. அதுக்கப்புறம் வெர்மிகுலைட், பெர்லைட் இதெல்லாம் வந்து எப்படின்னா, வேர் வந்து அழுகாமல், அதே சமயம் வேருக்கு நல்ல காற்றோட்டம், அதுக்கப்புறம் எக்ஸஸ் தண்ணி நம்ம ஊற்றினோன்னா, அதாவது அதிகப்படியான தண்ணி ஊற்றினோன்னா அந்த தண்ணி வந்து அந்த செடியை பாதிக்காத வகையில் இந்த பெர்மிகுலைட் இதெல்லாம் வந்து வெர்மிகுலைட் இதெல்லாம் வந்து காப்பாற்றுது. இது வந்து அதுக்கப்புறம் இண்டோல் பியூட்ரிக் ஆசிட், ஹியூமிக் ஆசிட், அது தவிர இது எப்சம் சால்ட்டு, நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம் இந்த சத்தெல்லாம் நம்ம சேர்ப்போம். தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. சுண்ணாம்பு கிடைக்கிறதுக்கு சுண்ணாம்பு டப்பாவை கடையில் வாங்கி அதை தண்ணியில் கரைச்சி செடிக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா சாக் பீஸை வந்து நல்ல பொடி பண்ணி அந்த பொடியை தண்ணியில் ஊற வச்சு செடிகளுக்கு கொடுக்கலாம். அப்புறம் பால் பெருங்காயம் அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் ஒன்று கிடைக்கிது. அது வந்து வெள்ளை துண்டு மாதிரி நல்ல பெரிய பெரிய துண்டாக இருக்குது. அந்த துண்டை வந்து சுத்தியலால் தட்டி நல்லா பொடிச்சு அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கறது மூலமாக நல்ல பெரிய பூக்கள் பூக்கும், நல்ல பிரைட்டாகவும் இருக்கும். அந்த இதோடது இந்த பூ வந்து நல்ல பிரைட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரோஸ் பிளிஸ்ஸு, அப்புறமா வந்து ரூட்டிங் ஹார்மோனு, அப்புறமா வந்து செடிகளுக்கு தேவையான ஹார்மோனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆன்லைனில் கிடைக்கிது. அவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இப்போ வந்து போன் மீல்ங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை. செடிகளோட எலும்பு இருக்குது இல்லையா, அதை பவுடர் பண்ணி அதை தான் போன் மீல்ங்கிற பேரில் விற்கிறாங்க. நீங்கள் அந்த போன் மீல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. முட்டை ஓடு டீ கடைகள்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த முட்டை ஓடை வந்து நல்ல மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி அதை வந்து செடிக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழ தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து பனானா பீல் பவுடர் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த பனானா பீல் பவுடரை வந்து நீங்கள் வீட்டிலையே தயார் பண்ணலாம். அதை பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன்.